ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி முருக பக்தர்களாலும் அடியவர்களாலும் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு விரதம் சஷ்டி விரதம். அதிலும் குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா சஷ்டி விரதமானது முருக பக்தர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது, வெகு ஸ்ரத்தையோடு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விரதமானது பொதுவாக 6 நாட்கள் பிளஸ் 1 நாள் அப்படிங்கிற முறையில கடைபிடிக்கப்படும். அதாவது 6வது நாள் சூரசம்ஹாரம் நிறைவடைந்து 7வது நாள் முருகப்பெருமானுக்கும் தேவசேனைக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்று அந்த திருக்கல்யாண விருந்தோடு இந்த மகா சஷ்டி விரதமானது நிறைவடையும். இந்த மகா சஷ்டி விரதத்தை தொடர்ந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டல காலம் எவ்வாறு கடைபிடிப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அந்த விரதத்தை எப்படி தொடங்க வேண்டும், அந்த விரத காலத்தில் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல மிக விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மகா சஷ்டி விரதமானது 48 நாட்கள் விரதமானது என்று தொடங்குகிறது என்று முடிகிறது அப்படின்னு பார்த்துருவோம். வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை புரட்டாசி 5ஆம் தேதி இந்த மகா சஷ்டி விரதமானது, இந்த 48 நாட்கள் விரதமானது தொடங்குகின்றது. இந்த விரதமானது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி நிறைவடைகிறது திருக்கல்யாணத்தோடு. இந்த விரதத்தை எப்படி தொடங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/9/2024 அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முடிந்தால் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி இந்த விரதத்தை தொடங்கலாம். அல்லது வீட்டிலேயே முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு முன்னால் ஒரு விளக்கேற்றி வைத்து முருகனை வணங்கி திருநீர் அணிந்து இந்த விரதத்தை தொடங்கலாம். இந்த விரதத்திற்கு விசேஷமாக ஏதாவது மாலை அணிய வேண்டுமா அல்லது கங்கணம் கட்ட வேண்டுமா என்றால் அது தேவையில்லை. இந்த விரதத்திற்கு மாலை அணிய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விரதத்தை முருகனை வணங்கி தொடங்கினால் போதும். முருகப்பெருமான் நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்பென்கின்ற ஒரே பூவை மட்டுமே. அது மட்டுமல்லாது உடல் தூய்மை, உள்ள தூய்மை இந்த விரதத்திற்கு ரொம்ப முக்கியம். இந்த விரத காலத்தில் நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றிய திருப்புகழ், விருத்தங்கள், பாம்பன் சுவாமிகளுடைய பாடல்கள் அல்லது தேவராய சுவாமிகள் இயற்றிய கந்த சஷ்டி கவசம் போன்ற பாடல்களை, முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை பாடி முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம். இந்த விரதத்துல முதல்ல என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதலில் புலால் உணவுகளை தவிர்க்க வேண்டும். மாமிச உணவுகள் உண்ணக்கூடாது. அடுத்தது மது கூடாது. சிற்றின்ப ஆசைகள் கூடாது. உடல் மட்டுமல்ல உள்ளமும் வெகு தூய்மையாக இருக்க வேண்டும். மாமிச உணவுகளை உண்பதை பற்றி பார்க்கும் பொழுது மாமிச உணவுகள் உண்ணலாம் என்று சிலரும் உண்ணக்கூடாது என்று சிலரும் சொல்வார்கள். இந்த சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கட்டும். விரத காலத்தில் மாமிச உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதற்கு காரணம் என்னவென்றால் மாமிச உணவுகளானது கடினமானது, ஜீரணிப்பதற்கு மிக கடினமான ஒரு உணவுகளாகும். அதனால அந்த உணவுகளை விரத காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு அந்த விரதம் தடைபடுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால அந்த விரத காலத்தில் மாமிச உணவுகள் அறவே தவிர்க்க வேண்டும். அதே போல மது, சிற்றின்பாசைகள் இவற்றையெல்லாம் அறவே தவிர்க்க வேண்டும். உடல் எப்படி தூய்மையாக பேணப்படுகிறதோ அதே மாதிரி உள்ளமும் தூய்மையாக பேணப்பட வேண்டும். உடல் தூய்மையடையும் பொழுது உள்ளம் தூய்மையடையும். உள்ளம் தூய்மையடையும் பொழுது நம் உச்சியிலே இருக்கக்கூடிய இறைவனை நாம் காண முடியும். முருகப்பெருமானை இந்த 48 நாட்கள் விரதத்தின் மூலம் காண முயற்சிக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சி தான், சிறு தவம் தான் இந்த 48 நாட்கள் விரதம் என்பது. அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், செருப்பு அணியலாமா, இந்த விரத காலத்தில் செருப்பு அணியலாமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்கும். இப்போ வெளி வேலைக்காக நிறைய பேர் போவோம், வெளியில் ஆஃபீஸ் போகிறோம், வெளியே வேலை இருக்கும் போவோம். அப்போ எல்லாம் நம்ம போகிற இடத்துல எல்லாம் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் தாராளமாக நீங்கள் செருப்பு அணிந்து கொள்ளலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. அதே மாதிரி தனியான ஒரு படுக்கையில் படுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் விரதம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே எப்படியும் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி இருப்பீர்கள், எல்லாமே சுத்தமாக இருக்கும். அதனால அந்த தேவையெல்லாம் கிடையாது. மனமும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இறப்பு வீடுகளுக்கு செல்லக்கூடாது. அப்புறம் இன்னொரு சந்தேகம் இருக்கும், பட்டினி விரதமாக இருக்க வேண்டுமா இந்த விரதத்தை அப்படின்னு கேட்பாங்க. 48 நாட்கள் பட்டினி விரதம் இருப்பது என்பது லௌகீக வாழ்க்கையில், சம்சார வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால
நீங்க தாராளமாக உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். முடிந்தவர்கள் ஒரு நேரம் பால் பழம் அருந்தி அந்த விரதத்தை மற்ற 2 நேரங்கள் உணவு அருந்தி இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இயலாதவர்கள் 3 நேரமும் சாப்பிடலாம். முடிந்தவரை எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜீரணிப்பதற்கு எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இதுக்கு கிடையாது. மது, மாம்ச, மல்சராதிகள், சிற்றின்ப ஆசைகள், இறப்பு வீட்டுக்கு போகக்கூடாது. இது மட்டும்தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பெருசா கிடையாது இந்த விரதத்துக்கு. இந்த 48 நாட்கள் விரதத்தில் கடைசி 6 நாட்கள் என்பது சஷ்டி, அந்த மகா சஷ்டி சூரசம்ஹார பெருவிழா மற்றும் திருக்கல்யாணத்தோடு இந்த விரதமானது நிறைவடையும். இதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உடம்பை வருத்தி இந்த விரதம் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இது முருகப்பெருமானை நாம் நமக்குள் காண்பதற்கான ஒரு முயற்சி. அதனால இந்த விரதத்தை ரொம்ப எளிமையாக ரொம்ப சாதாரணமாக நாம் கடைபிடிக்கலாம். இந்த விரதத்துல கடுமையான கட்டுப்பாடுகள் கிடையாது. தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒண்ணுதான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உடல் தூய்மை தான் உள்ளத்துக்கு தூய்மை தரும், உள்ள தூய்மை உயிருக்கு தூய்மை தரும், உயிர் தூய்மை இறைவனை அடைய வழிவகுக்கும். அதனால உடலும் உள்ளமும் தூய்மையாக இருந்து முடிந்த வரை ரொம்ப தூய்மையா இருந்து முருகப்பெருமானை இந்த 48 நாட்களும் முருகப்பெருமானுக்கான பாடல்களை பாடி இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை இதன் மூலம் நீங்கள் பெற முடியும். இந்த விரதத்தில் சிறப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவா மகா சஷ்டி விரதம் 6 நாட்கள் பிளஸ் 1 நாள் அப்படிங்கிற 7 நாள் கணக்கில் அந்த விரதம் இருப்போம். 6வது நாள் தண்டு விரதம் அப்படிம்பாங்க. வாழைத்தண்டை பயன்படுத்தி அந்த விரதத்தை முடிப்பார்கள். அடுத்த நாள் திருக்கல்யாணத்தோடு இந்த திருக்கல்யாண விருந்தோடு இந்த மகா சஷ்டி விரதமானது பூர்த்தி அடையும். இந்த விரதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 நாட்கள் நாம் இருக்கக்கூடிய விரதத்திற்கு முன்னேற்பாடாக ஒரு ரிகர்சல் மாதிரி இந்த 42 நாட்கள் நாம் இருக்கக்கூடிய நாம் கடைபிடிக்கக்கூடிய அந்த உள்ள தூய்மை உடல் தூய்மை அந்த 6 நாட்கள் விரதத்தை மேலும் மேன்மைப்படுத்தி முருகப்பெருமானை அடைவதற்கு முருகப்பெருமான் நம் கனவில் தோன்றி வாழ்த்துவார். நமக்கு முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய பேரருளால் எல்லா நலங்களும் கிடைக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். பொதுவாக சஷ்டி விரதம் என்பதே குழந்தை பேறு வேண்டி, கல்வி வேண்டி, வேலை வாய்ப்பு, தொழில் நன்றாக அமைய, பண கஷ்டம் மன கஷ்டம் தீர, குடும்ப ஒற்றுமை, இது மாதிரி நிறைய வேண்டுதல்களால இந்த சஷ்டி விரதம் கடைபிடிப்பார்கள். இந்த விரதங்கள் இந்த சஷ்டி விரதத்தில் இந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி வைப்பார் முருகப்பெருமான். அதற்கு இந்த 48 நாட்கள் சஷ்டி விரதம் என்பது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால இயன்றவர்கள் அனைவரும் இந்த மகா சஷ்டி விரதத்தை வரக்கூடிய 21/9/2024 அன்று தொடங்கி இந்த மகா சஷ்டி விரதத்தை கடைபிடியுங்கள். முருகப்பெருமானுடைய பேரருளால் அனைத்து மக்களும் அனைத்து வளங்களையும் பெற வேண்டும். குறிப்பாக முருகப்பெருமானுக்குரிய தமிழ் மக்கள் அனைத்து வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். இந்த மகா சஷ்டி விரதத்தில் முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து நம் அனைவருக்கும் அனைத்து நன்மைகளையும் வாரி வழங்குவாராக. ஓம் சரவணபவ.